ஆனால் இந்த ஆட்சியின் மீது வெறும் 60 நாள்லேயே ஏகப்பட்ட அதிருப்தி, ஏகப்பட்ட புகார்கள். எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் என்னென்னா, அவர்கள் அந்த கட்சியை சார்ந்த யாரும் ஒரு முதிர்ச்சியோடு நடந்துக்கிறது இல்லை. முகம் சுளிக்க வைக்கும் விதமாக நடந்துக்கிறாங்க. எனக்கு விஜய் எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா அப்படின்னா, நான் என் மாலையே அறுத்து கையில் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி புது வெளியில் பேட்டியில் பேசு. இதெல்லாம் எவ்வளோ ஒரு அருவருக்கத்தக்க பேச்சுக்கள். இந்த 60 நாளில் தமிழ்நாட்டில் மற்றும் சுமார் 1200 குற்றச்சம்பவங்கள் நடந்திருக்கு. 1200? ஆமாம், வெறும் 60 நாளில். அது 5 ஆண்டுகளில் வெறும் 12 சம்பவங்கள். இந்த 60 நாளில் 1200 சம்பவங்கள் நடந்திருக்கு. எந்த மீடியாவும் ஆய திறக்கல. நான் வந்து சும்மா போகிற போக்கில் சொல்லணும்னு நினச்சிக்காதீங்க. நான் ஒரு வெப்சைட் சொல்கிறேன், அந்த வெப்சைட்டில் போய் இப்போ நம்ம நேரில் பார்க்க சொல்லுங்கள். tvkfiles.org ஒரு வெப்சைட் இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டின்னு அப்படி பேசினாங்களே, யார் அந்த சார் அப்படிலாம் பேசினாங்களே. இந்த ஸ்ரீவைகுண்டம் பெண்மணி அவங்க நேராக வந்து ஊடகத்தில் பேட்டி கொடுக்குறாங்க. இந்த ஊடகங்கள்லாம் ஏன் அதை பற்றி பேசவே மாட்டாங்க? யார் அந்த சார்னு நீங்க பேசுனாங்கல்ல, ஏன் இந்த சரவணன் அப்படின்னு சொல்லி ஏன் பேச வேண்டியது? ஒருத்தர் கூட பேசலையே, ஒரு டிவியில வரலையா? ஏன் வரல? அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம கண்ணுக்கே தெரியாம 2 மாசத்துக்கு ஒரு தடவை 500 கோடினா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவுன்னு கணக்கு போட்டு பாருங்க. கண்டிப்பா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டு மக்கள் பாக்கெட்ல இருந்து நமக்கு அவங்களுக்கு தெரியாம எடுக்கிறாங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வரலாற்று ஆய்வாளர் மற்றும் எழுத்தாளர் திரு கிருஷ்ணவேல் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். இப்ப ஆட்சி அமைச்சு கிட்டத்தட்ட ஏறக்குறைய 2-3 மாதங்கள் ஆகிவிட்டது. தாவேக ஆட்சி அமைச்சு பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து பாராட்டுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆட்சி மீதான ஒரு அதிருப்தி வந்து மக்கள் மத்தியில இருக்கதான் செய்யுது. முக்கியமாக எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, நாங்க ஊழலுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இவங்க ஆட்சியிலேயே அடுத்தடுத்து நிறைய ஊழல் புகார்கள் வந்துட்டே இருக்குது. பழனியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏக்கர் கணக்குல இருக்கிற இடத்த வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 2 crores மட்டும் வைத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய புகார்கள் வந்துட்டு இருக்குது. உங்களோட ஒப்பீனியன் என்ன இதை பத்தி? ஒரு ஆட்சிக்கு மீது அதிருப்தி, எதிர்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு 2 ஆண்டுகளுக்கு பிறகு தான் வரும். அதுக்கு முன்னாடிலாம் பெருசாக யாரும் குறையெல்லாம் சொல்ல மாட்டாங்க. பார்ப்போம், இப்போ தானே வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஆனால் இந்த ஆட்சியின் மீது வெறும் 60 நாள்லேயே ஏகப்பட்ட அதிருப்தி, ஏகப்பட்ட புகார்கள். எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் என்னென்னா, அவர்கள் அந்த கட்சியை சார்ந்த யாரும் ஒரு முதிர்ச்சியோடு நடந்துக்கிறது இல்லை. முகம் சுளிக்க வைக்கும் விதமாக நடந்துக்கிறாங்க. அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்போ ஒரு சின்ன குழந்தை வந்து ஒரு 3 வயசு குழந்தை, 4 வயசு குழந்தை இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த குழந்தை வந்து ஒரு பெரியவங்களை பார்த்து டேய் வாடா போடா அப்படின்லாம் சொல்லிச்சுன்னா ரசிக்கிற மாதிரி இருக்கும். அதே ஒரு 10 வயசு குழந்தை சொன்னா எப்படி இருக்கும்? கோவம் தான் வரும். புரியுதுங்களா? இப்போ என் பையன் வந்து ஒரு இடத்துல பேட்மிண்டன் கோச்சாக இருக்கான். அவன் அங்கேயே தான் இப்போ கோச்சிங் எடுத்தான். இப்போ அவனே கோச் ஆகிட்டான்னு வச்சுங்களேன். ஆனால் எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு குட்டி பாப்பா ஒன்று இருக்குது. அது எப்போவுமே எங்கள் வீட்டிலே தான் இருக்கும். சாப்பிட்ற நேரம், தூங்குற நேரம் தவிர ஃபுல்லாக இங்கே தான் இருக்கும். எங்களை வந்து வெறுப்பேற்றுறது இதே வேலை தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த நான் பிரியாணி சாப்பிட்டேனே உனக்கு தரமாட்டேனே அப்படிங்கும். அது ஒரு நாள் போகும்போது அவன்கிட்ட என் பையனை அப்படி தான் கூப்பிடுவோம், டே உதய் என்னையும் கூப்பிட்டு போடா அப்படின்னு வச்சு. ஐயோ நான் மாட்டேன் அப்படின்ட்டான். ஏன்டா கூட்டு போக வேண்டியது என்னடாப்பா, நாங்கள் கோச்சுப்பா, இவங்க வந்துட்டு டே உதய் அப்படின்பா. எல்லாரும் சிரிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பொது வெளியில் இப்போ வீட்டுக்குள்ள அந்த குழந்தை கூப்பிடுறது நல்லா இருக்கு, டே உதய்னு கூப்பிடுறது. அவன் கோச்சிங் கொடுக்குற இடத்துல வந்து அங்கே வந்து டே உதய்னு அது கூப்பிட்டுதுன்னு எப்படி இருக்கும் அவனுக்கு? அப்படிதான் இவங்கெல்லாம் நடந்துக்கிறாங்க. ஒரு கொஞ்சம் கூட முதிர்ச்சியே இல்லாமல் நேற்று கூட ஒரு நியூஸில் பார்க்குறேன். யாரோ ஒரு பொண்ணு வந்து சொல்கிறாங்க, எனக்கு விஜய் எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா அப்படின்னா, நான் என் மாலையே அறுத்து கையில் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி புது வெளியில் பேட்டியில் பேசு. இதெல்லாம் எவ்வளோ ஒரு அருவருக்கத்தக்க பேச்சுக்கள். அதாவது நம்ம வரலாற்றில் பல முறை பார்த்துருக்கிறோம். என் தலைவனுக்காக நான் என் உயிரை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயம்தான். தமிழ் கலாச்சாரத்தில் அது வந்து ஒரு ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். இன்னும் சொல்லப்போனால் வரலாற்றில் பார்த்தோம்னா நவகண்டம்னு சொல்லியே ஒரு விஷயம் இருக்குது. அதாவது அரசன் போருக்கு போகிறான் அப்படின்னு சொன்னால் தன் தலையவே அறுத்துட்டு
அரிகண்டம் நவகண்டம். அதான் நவகண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா தன்னுடைய ஒரு பெரிய மூங்கில கொண்டாந்து நட்டு அந்த மூங்கில தன்னோட மண்டை குடுமையை கட்டிட்டு கழுத்து வெட்டிக்கிட்டா பாடி கீழே வந்து மூங்கில் நிமிரும் போது தலை மேலே போயிடும். அப்படியே அரசனுக்காக பலி கொடுக்கறது, தன்னைத்தானே பலி கொடுக்கறதுலாம் நடந்திருக்கு. இப்போதும் நம்ம பார்க்குறோம், சில பேர் தீ குளிச்சு இறந்து போறாங்க. அதெல்லாம் வந்து செயல்பாடுகள். இது வந்து அறிவிற்கத்தக்க பேச்சுக்கள். அந்த பேச்சுக்களோட விஷயங்கள் தான் மக்களுக்கு எரிச்சலை கொடுக்குது. ஒரு இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி சட்டசபையில பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் ஃபுல்லா வயதானவர்களா இருந்தாங்க. இப்ப நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்திருக்காங்க, புதுமுகங்கள் வந்திருக்காங்க. அப்படின்னும் போது இது ஒரு தரப்பினர் வந்து வரவேற்க தானே செய்யறாங்க சார். நிறைய புதியவர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இல்லைன்னா அது ஒன்றும் தப்புலாம் நான் சொல்லலை, வந்தது தப்பு அப்படின்லாம் நான் சொல்லலை. இன்னும் சொல்ல போனா விஜய்க்கு இப்போ 52 வயசு. சரியா? விஜயை விட வயசு கம்மியா இருந்த காலத்திலேயே கலைஞர் முதலமைச்சர் ஆயிட்டார். சரிங்களா? கலைஞர் முதலமைச்சர் ஆகும்போது அவருக்கு 46 வயசா 47 வயசு தான். அவர் வந்து 69 முதலமைச்சர் ஆகிறாரு. 1974 பிறந்தவர். அப்படி பார்த்தீங்கன்னா 45 வயசு தான் அவருக்கு. இளைஞர்கள் வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. கலைஞரே இவரை விட கம்மியான வயசுல தான் வந்திருக்காரு. அப்போ கலைஞர் தான் இருக்கிறதுலே சின்ன வயசு சிஎம்மான்னு கேட்டால் அதுவும் இல்லை. கலைஞரோட வயசு கம்மியாக இருக்கிறப்பவே சிஎம் ஆயிட்டாங்க ஜெயலலிதா. ஜெயலலிதா சிஎம் ஆகும்போது அவங்களுக்கு 41 வயசு தான். சரிங்களா? அப்படி கணக்கு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா விஜய் சிஎம் ஆகும்போது அவருக்கு 11 வயசு ஜாஸ்தி அவங்களோட. சரியா? அதனால இளைஞர்கள் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு பேச்சுக்கு வேணா நம்ம சொல்லிக்கலாம். இதை விட வயது குறைந்தவர்களாக இருந்த மந்திரி சபை தான் 67 அமைக்கப்பட்ட மந்திரி சபை. சரியா? அங்கே ஆவரேஜ் வயசே வந்து 35-40 வயசு தான் எல்லாருக்குமே. ஸோ இது ஒன்றும் திமுக வந்து பார்க்காத விஷயமும் கிடையாது. இன்றைக்கும் திமுகவில் அதுக்கேற்ற மாதிரி இருக்கிறாங்க, அதிமுகவில் அதுக்கேற்ற மாதிரி இருக்கிறாங்க, பாஜகவில் இருக்கிறாங்க, எல்லா கட்சியிலையும் இருக்கிறாங்க. இது இவர் கட்சியில் மட்டும்தான் இருக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. இப்போ நயினார் நாகேந்திரனுக்கு என்ன 80 வயசா? அண்ணாமலைக்கு என்ன 90 வயசா? இல்லை எடப்பாடியாருக்கு என்ன 110 வயசா? இருக்கிறதுல வயசானவர் ஸ்டாலின் ஒத்துக்கலாம். மற்ற கட்சியை எடுத்துக்கோங்க. மற்ற கட்சியில் இருக்கிறவங்களாம் என்ன 80 வயசு கிழவனா இருக்காங்க. எல்லா கட்சியிலையும் அந்த 50லேருந்து 60க்குள்ள உள்ள வயசுல தான் எல்லா தலைவர்களும் இருக்கிறாங்க. என்னவோ இவர் மட்டும்தான் 50 வயசுல இருக்காரு. அமைச்சரவையை சொல்றாங்க அது பாருங்க. மற்ற அமைச்சரவையிலையும் அப்படித்தானமா இருக்காங்க. கீர்த்தனால 30 வயசு தான் ஆகுது அப்படின்றாங்க. அவங்களுடைய செயல்பாடுகள் பார்க்க போனா உதயநிதி ஸ்டாலின் இவரோட வயசு கம்மி. அவர் எதிர்கட்சி தலைவரா இல்லையா? இல்ல அவர் டெப்டி சிஎம்மாவே இல்லையா? இது ஒன்றும் புதுசுன்னு இவங்களா சொல்லிக்கிறாங்க. எல்லாத்தையுமே புதுசு புதுசு வந்தவொடனே முதல்ல என்ன சொன்னாங்க பாருங்க, பெண்களுக்கெல்லாம் அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்காங்க, நாங்க தான் ஃபர்ஸ்ட். சிஎம்ஏ பெண்ணாக இருந்த மாநிலம் இது. என்னவோ இவங்க தான் புதுசா பண்ணோம். இது அதாவது ஒண்ணும் இல்லாத விஷயத்த பூரா நாங்க தான் பண்ணோம் அப்படின்னு பேசும்போது மக்களுக்கு எரிச்சல் ஆகுது. ஏன்னா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு. அது அந்த ஒரு கட்சியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்சி கட்டுப்பாடுன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. யாரும் வந்து எதுவும் பேட்டி கொடுக்கறதா இருந்தா தலைமையில கேட்டுட்டு அப்புறம் தான் பேசுவாங்க. அதுக்கு முன்னாடி பேச மாட்டாங்க. இல்லைன்னா ஒரு குழு கூட்டி வைப்பாங்க. அதுல எந்தெந்த விஷயத்தெல்லாம் நம்ம பேசலாம் அப்படின்னு பொதுவாக ஃப்ரீயா பேசலாம் அப்படின்றத முதல்ல சொல்லிடுவாங்க. மற்ற விஷயங்கள்லாம் கேட்டாங்கன்னா இதெல்லாம் வந்து முதலமைச்சர் பதில் சொல்லுவாருங்க, அவர்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிப்பாட்டிடுவாங்க. தேவையில்லாம கருத்து சொல்ல மாட்டாங்க. இங்க வரவும் போனவங்கலாம் கருத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. சிஎம் ஆபீஸ்க்குள்ள போய் ரீல்ஸ் எடுக்கிறாங்க. கேட்டா வெளிப்படையாக ஆட்சி நடத்துறோம் நாங்க. பாத்தீங்களா எங்க ரீல்ஸ் போடுறது மட்டும்தான் உங்களோட வேலையா? அதுதான் கேட்க வேண்டியிருக்கு. ரீல்ஸ் போடுறது மட்டும்தான் உங்களோட வேலையா? சார் நிறைய பேர் வந்து அவர் அந்த உடையெல்லாம் கிண்டல் பண்றாங்க. நான் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அவர் டான்ஸ் ஆடுறாரு அப்படின்லாம் கிண்டல் பண்றாங்க. அதுவும் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அவருக்கு டான்ஸ் ஆட தெரியும், டான்ஸ் ஆடுறாரு. கலைஞருக்கு கவிதை எழுத தெரியும், கவிதை எழுதினாரு. ஒரு முதலமைச்சர் கவிதை எழுதாமா அப்படின்னு கேட்டா அந்த கேள்வி எப்படி நியாயம் இல்லாத கேள்வியோ அதே போலவே ஒரு முதலமைச்சர் டான்ஸ் ஆடாம தாராளமா ஆடல. நான் ஒன்றும் தப்புன்னே சொல்ல மாட்டேன். போதை ஒழிப்புக்கு ஒரு பாடல் போடுங்க, அந்த போதை ஒழிப்பு பாடலுக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்துங்க. அந்த நிகழ்ச்சியில முதலமைச்சரே டான்ஸ் ஆடலாமா, ஒன்றும் தப்பு கிடையாது. அது ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படும், ஒரு விழிப்புணர்வுக்கு பயன்படும். கரெக்டா? என் தலைவன் பாடின பாட்டுறா அப்படின்னா அதை அந்த ரசிகர்கள் பரப்பட்டுமே. சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு போடட்டுமே, அது செய்யலாம். அதாவது எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு. அதாவது ஒரு பாட்டு உண்டு தெரியுமா, தீபத்தின் ஜோதியை கொண்டு திருக்குறள் படித்தால் தீபத்துக்கு பெருமை.
அதை வச்சு ஒரு ஆளை எரிச்சா அது தீபத்துக்கு தான் அப்படின்னு சொல்லி ஒரு பழைய பாட்டே இருக்கு. பாட்டு வரிகள் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அது மாதிரி உங்ககிட்ட இருக்கிற விஷயத்த நல்லதுக்கு பயன்படுத்தினீங்கன்னா மக்கள் பாராட்டுவாங்க. அசிங்கமாக பயன்படுத்தினா இப்படி தான் அதிருப்தி தான் வரும். கண்டிப்பா சார். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சட்டம் ஒழுங்காகட்டும் இல்ல வந்துட்டு அது போதை ஒழிப்பாகட்டும் இதுலெல்லாம் வந்துட்டு தாவேக்கா அரசு திமுகவை விட வந்துட்டு கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கிறதாக சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய மதுக்கடைகளை மூடிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய இடங்கள்ல வந்துட்டு போதையை வந்து ஒழிக்கிறதுக்கு முயற்சிகள் மேற்கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. என்னோட ஆட்சியில் ஊழலுக்கு வந்துட்டு இடமே கிடையாது, யாராவது லஞ்சம் கேட்டா என் பேரை சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் அவ்வளோ போல்டா மாதிரி ஏறி பேசார். எந்த முதலமைச்சரும் பேசுனது இல்லைன்னு வேற ரொம்ப பெருமையா வேற சோசியல் மீடியால பகிரப்பட்டு வருது. உண்மையாலுமே லஞ்சம் லாவண்யம் மொத்தமாக ஒழிந்து விட்டதா தமிழ்நாடு? சுத்தமாக லஞ்சம் எதை சொல்றீங்க நீங்க? ஒரு பர்த் சர்டிஃபிகேட் வாங்க போறோம், ஒரு 500 1000 ரூபா கொடுங்க. அது அப்படிதான் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம். அதை லஞ்சம்ன்றதை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோம்னா, அங்க தாசில்தார் ஆஃபீஸ்ல 50 ரூபா கேட்டாங்க, போலீஸ் மணிக்கு 100 ரூபா கேட்டாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம். அப்படி நமக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. பாஜக 8000 கோடி எலெக்ஷன் பாண்ட்ல வாங்கினாங்களே, அதுக்கு பேர் என்னது? அதுக்கு தான் பேர் லஞ்சம். புரியுதுங்களா? 5 பேர் 6 பேர் ரிசைன் பண்ணிட்டு தாவேக்கால போய் சேர்ந்தாங்களே, அதுக்கு தான் பேர் லஞ்சம். அவங்க சும்மா ஒன்றும் ஜெயிக்கலையே, ஏகப்பட்ட சில பல கோடிகள் செலவு பண்ணி தான் ஜெயிச்சிருப்பாங்க. அந்த கோடிகள் போனால் பரவாயில்லன்னு தூக்கி போட்டு போறாங்கன்னா என்ன அர்த்தம்? அதை விட பெருசாக அங்கே வாங்குறாங்கன்னு அர்த்தம். அதுதானே லஞ்சம். நம்ம தப்பாவே சொல்லி வச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு கேஸ் சிலிண்டர் எடுத்துட்டு வருவார் அவர் கஷ்டப்பட்டு 2 பாட்டி தூக்கிட்டு வந்து கொடுப்பாரு. அவர் ஒரு 50 ரூபா கேட்டா ரூல்ஸ் பேசுவாங்க. அவர் வந்துட்டு நான் கீழே தான் நிற்கிறேன் சார், வந்து சிலிண்டர் கொடுத்துட்டு சிலிண்டர் எடுத்துட்டு போங்கன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? கூட ஒரு 100 ரூபா தரேன். நியாயம் பேசுறது. அவர் சம்பளத்திலேயே அதுக்கெல்லாம் காசு சேர்த்து தான் காசு கொடுக்குறாங்க அப்படின்னு. தண்ணி கேன் கொண்டாந்து ஒரு பையன் மேலே போடுறான், அவன் ஏதாவது கேட்கறானா? ஒரு கேன் வந்து 20 கிலோ. அது தண்ணி வந்து 1 லிட்டர் 1 கிலோ வெயிட்டு. அது 20 லிட்டருக்கு அந்த கேனை தூக்கிட்டு மேலே ஏறி வரான்னு அவனுக்கு எதாவது கொடுக்குறீங்களா நீங்க? போஸ்ட்மேன் வராரு, இந்த வெயிலில் வர போஸ்ட்மேனுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்துருப்பீங்களா நீங்க உங்க வீட்டில்? அங்கதான் பேசுறது லஞ்சத்தை பத்தி. பேச வேண்டிய இடம் எங்க? உண்மையான லஞ்சம் இதுதான். இந்த 6 எம்எல்ஏக்களை கூட்டு போனாங்களே, அதுதான் லஞ்சம். தாசில்தார் ஆஃபீஸ்ல கேட்டாங்கன்னா எங்க அண்ணன் ஆட்சி நடக்குதுன்னு சொல்லுங்க. உங்க அண்ணன் தான் 6 பேரை லஞ்சம் கொடுத்து கூப்பிட்டு வந்திருக்காரு. அப்புறம் எப்படி லஞ்சம் ஒழிஞ்சுது? ஸோ நமக்கு தப்பா சினிமாவில் சொல்லி கொடுத்துட்டு இதுதான் லஞ்சம் அதுதான் லஞ்சம்னு பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்தா திமுக மேல புகாரே அவங்க சொல்லியிருக்காங்க, எங்க எம்எல்ஏ விலை கொடுத்து வாங்க முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்களே. திமுக வச்சிருக்கிற சீட்டு வந்து 50 சீட் வச்சிருக்கிறாங்க. ஆமா, அவங்க தாவேக்கால இருந்து கூட்டு வந்து அப்படியே செந்தில் பாலாஜி தலைமறைவா உட்கார்ந்து இருக்கணும். தலைமறைவா இருக்காருன்னு யாருமா சொன்னது? இவங்களா சொல்லி அவங்கதான் சொல்லிட்டு இருக்காங்க. வேற ஏறி பேசுறாங்களே போல்டா. ஜெயிலுக்கு போனவர் அவர் நினைச்சிருந்தா அன்னைக்கே அவங்க என்கொயரி பண்ண வந்து அன்னைக்கே அவங்க கேட்ட மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்துட்டு இருந்தாருன்னா அவர் வெளியே விட்டுருப்பாங்க. அவங்க கேட்ட மாதிரி பொய்யான ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு 1 வருஷம் ஜெயிலில் உட்கார்ந்தவர். அவரு ஏன் இதுக்கெல்லாம் பயப்பட போறாரு? அவர் திமுக காரன்றதுக்காக சொல்ல, தனிப்பட்ட மனுஷன் ஒரு செந்தில் பாலாஜின்னு ஒரு மனிதராக எடுத்துக்கிட்டா அவரை மிரட்டி பொய் சாட்சி சொல்ல சொன்னாங்க. அவர் முடியாதுன்ட்டாரு. முடியாதுன்ற போதுக்கு உள்ள வச்சாங்க, வச்சுக்கோன்னாங்க. 1 வருஷம் வச்சிருந்தாங்க. என்ன பண்ணாங்க? கடைசியில் சார்ஜ் ஷீட் கூட போடல. சார்ஜ் ஷீட் கூட போடாம தான் திரும்ப அனுப்பிச்சு விட்டாங்க. ஸோ அதுக்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆட்கள்லாம் கிடையாது அவங்க. இவங்க சும்மா கதை சொல்லிட்டு, அதாவது சொல்லுவாங்கல்ல புது பணக்காரன் அப்படின்னு, அந்த கதையில கூத்தடிச்சு தெரியுறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா திமுகவில் நிறைய லாக் அப் மரணங்கள் நடந்தது. குறிப்பாக அஜித்குமார் மரணங்கள்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா அவ்வளவு தூரம் வந்துட்டு மேடை போட்டு பேசினவர் விஜய் அவர்கள். இன்னைக்கு அவருடைய ஆட்சியிலே ஆட்சியில கடந்த திமுக ஆட்சியில மொத்தத்தில் அந்த 5 ஆண்டுகளில் ஒரு 10-12 சம்பவங்கள் நடந்திருக்கு. சரியா? லாக்அப் மட்டும் இல்ல, எல்லா குற்றங்கள், பாலியல் குற்றங்கள்ல இருந்து எல்லாம் சேர்த்து ஒரு 10-12 சம்பவங்கள் தான் நடந்தது. அதை உட்கார்ந்து உருட்டுனது பூரா மீடியா தான். காரணம் என்னன்னா அது டிஎம்கே கவர்மெண்ட்ன்றதுக்காக. இந்த 60 நாள்ல தமிழ்நாட்டில் மற்றும் சுமார் 1200 குற்றச்சம்பவங்கள் நடந்திருக்கு. 1200? ஆமா, வெறும் 60 நாள்ல. அது 5 ஆண்டுகள்ல வெறும் 12 சம்பவங்கள்.
இந்த 60 நாளில் 1200 சம்பவங்கள் நடந்திருக்கு. எந்த மீடியாவும் வாயை திறக்கல. நான் வந்து சும்மா போகிற போக்கில் சொல்லணும்னு நினச்சிக்காதீங்க. நான் ஒரு வெப்சைட் சொல்கிறேன், அந்த வெப்சைட்டில் போய் இப்போ நம்ம நேரில் பார்க்க சொல்லுங்கள். tvkfiles.orgன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இதுதான் ஒரு வெப்சைட்டை ஆரம்பிச்சிருக்கான். tvkfiles.orgன்னு ஒரு வெப்சைட் ஆரம்பித்து டெய்லி நெட்டில் ஃபுல்லாக தேடி எந்தெந்த ஊரில் எந்த குற்ற சம்பவம் நடந்தது, அதில் தாவேகாக்காரங்கெல்லாம் யார் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலையும் எடுத்து ஃபுல்லாக அந்த வெப்சைட்டில் லிங்க் கொடுத்துருக்குறான். பாலியல் குற்றங்கள், கொலை குற்றங்கள், லாக்அப் மரணங்கள் அப்படின்னு இதுவரை இந்த 60 நாளில் மட்டும் 1200 குற்றச்சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இதை எந்த மீடியாவும் ஏன் பேச மாட்டேங்குது? எங்கேயோ வெப்சைட்டில் அங்கே ஒன் இந்தியாவில் ஒரு லிங்க் வந்தது, எங்கேயோ தினமணியில் ஒரு லிங்க் வந்ததுன்னு தான் இருக்கே தவிர பொது வெளியில் யாருமே பேச மாட்டாங்களே. எத்தனை நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, கேள்வி களம், சொல்லதிகாரம், அது இது நடத்துகிறாங்களே. எந்த டிவி டிபேட்லையாவது இதை பற்றி பேசுகிறாங்களா? ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு பெண் சொல்கிறாங்க, அந்த எம்எல்ஏ சொல்லி என்னைய 2 பேர் பாலியல் கேங் ரேப் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அவர் எம்எல்ஏ சரவணன்ட்ட சொல்லுவேன்னு சொன்னால், சரவணன் தான் அவனை கூட்டு வர சொன்னது அப்படின்னு சொல்லி அவனே சொல்லுவான் தைரியமா அப்படின்றாங்க. அந்த 2 பேரை விட்டுட்டு இந்த பொண்ணை கட்சி விட்டு நிற்கிறாங்க. இந்த அண்ணா யூனிவர்சிட்டின்னு அப்படி பேசினாங்களே, அப்படிலாம் பேசினாங்களே. இந்த ஸ்ரீவைகுண்டம் பெண்மணி அவங்க நேராக வந்து ஊடகத்தில் பேட்டி கொடுக்குறாங்க. இந்த ஊடகங்கள்லாம் ஏன் அதை பற்றி பேசவே மாட்டாங்க? யார் அந்த சார்னு நீங்க பேசுனாங்கல்ல, ஏன் இந்த சரவணன் அப்படின்னு சொல்லி ஏன் பேச வேண்டியது? ஒருத்தர் கூட பேசலையே, ஒரு டிவியில வரலையா? ஏன் வரல? ஏன் வரலன்னு நீங்க தான் கேட்கணும். ஊடகங்கள் தான் கேட்கணும். இந்த ஊடகங்களே கேட்க மாட்டேங்குதே. ஏன்? நியூஸ்ல வந்து போட்டுட்டு தான் இருக்காங்க, அங்க பிரச்சனை நடக்குது, இங்க பிரச்சனை நடக்குது. நியூஸ்ல வந்து அத டிபேட்டா எடுத்து பேச மாட்டாங்க. ஒரு டிபேட்டா எடுத்து பேசுங்க. ஒரு டிபேட்டா எடுத்து பேசினா மக்கள் வந்து ஆமா இது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஊடகம்ன்றது வேற ஒண்ணும் கிடையாது. மக்களின் குரல், மக்கள் கேட்க வேண்டிய கேள்விகளை ஊடகங்கள் கேட்கணும். இப்போ ஊடகங்கள் மேல நிறைய தவறு இருக்குன்னு சொல்ல வரீங்க. ஊடகங்கள் விஜய்க்காக சாஃப்டா போறாங்க. நடுநிலைமையா நிக்க மாட்டாங்க. நடுநிலைமையெல்லாம் இல்ல, சாஃப்டா போறாங்க. விஜய் சைட்ல இருந்து யார் எந்த தப்பு பண்ணாலும் எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை அப்படின்ட்டு சாஃப்டா போறாங்க. விஜய் கக்கூஸ் போறாரு, விஜய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாரு, விஜய் இப்பதான் குளிச்சாரு, விஜய் இப்பதான் ட்ரெஸ் மாத்துறாரு, கதவை திறந்துட்டாரு, இந்த கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு, இப்படிலாம் ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அதே பத்திரிகையாளர்கள் அதே ஊடகத்தினர் தானே சார் கூப்பிட்டு பிளாட்ஃபார்ம் நிக்க வச்சாங்க. பத்திரிகையாளர்களுக்கும் அவ்வளவு பெரிய மரியாதை கொடுக்கலையே. கொடுக்க மாட்டாங்கன்றது எங்களுக்கு தெரியும், அது வேற விஷயம். அவங்க அதை பத்தி கேட்க மாட்டாங்க, வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இவர்கள் பழக்கப்பட்டது அது மாதிரி. இவர்கள் இந்த ஊடகம் பூராமே, தமிழ்நாடு ஊடகங்கள் பூராமே பழக்கப்படுத்தப்பட்டு வச்சிருக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுக மட்டும் கேள்வி கேளுங்க, வேற யாரை பத்தியும் கேள்வி கேட்காதீங்க. எந்த ஊடகம் அது கடந்த 10 ஆண்டுகள் எடப்பாடி ஆட்சியெல்லாம் இருந்ததுல ஏடிஎம்கே, அப்ப யாராவது ஏடிஎம்கே பத்தி ஏதாவது கேட்டாங்களா? சரி, நிறைய பேர் கோவன்லாம் வந்து பாட்டெல்லாம் படி எவ்வளவு பெரிய பிரச்சனையெல்லாம். அவரு வந்து கம்யூனிஸ்ட், அவர் பத்திரிகையாளர் கிடையாது. சமூக செயற்பாட்டாளர். அவர் சமூக செயற்பாட்டாளர் கேள்வி கேட்கறதுக்கும் ஊடகங்கள் கேள்வி கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. 2011 இருந்து 2021 வரை அதிமுக ஆட்சியை பற்றி எந்த ஊடகமும் எந்த கேள்வியும் கேட்கல. 2014 இருந்து இன்னைக்கு வர மோடியோட ஆட்சியை பத்தி எந்த ஊடகமும் கேள்வி கேட்கல. ஆனா 2021 இருந்து 2026 வரை டிஎம்கே மட்டும் கேள்வி கேட்டாங்க. இப்போ இந்த 60 நாள்ல நான் உங்களுக்கு புள்ளி விவரத்தோடு சொல்றேன், 1200 குற்றவியல் சம்பவங்கள் நடந்திருக்கு. அதை ஆவணமா பதிவு பண்ணி ஆன்லைன்ல இருக்கு. இதை பத்தி ஏன் ஊடகங்கள் கேட்கல? ஏன்னா ஊடகங்கள் அப்படி வளர்க்கப்பட்டிருக்காங்க. திமுக மட்டும் தான் கேள்வி கேட்கணும், வேற இதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு அவர்கள் பழக்கப்படுத்தி இருக்காங்க. இப்போ இங்க இருக்க ஜூனியர் ஜேர்னலிஸ்ட் யார் சொல்றதை கேட்பாங்க? அவங்க சீனியர் சொல்றதை கேட்பாங்க. அந்த சீனியர் யார் சொல்றதை கேட்டிருப்பாரு, அவரு ஜூனியரா இருக்கப்ப சீனியர் சொன்னதை கேட்டிருப்பாரு. அப்படியே வாழையாக இப்படியே சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. அவங்க மற்ற கட்சி இருக்கும்போதெல்லாம் கேள்வி கேட்டீங்கன்னா நம்மளை தூக்கி உள்ள வச்சிருவாங்க அப்படின்னு பயமுறுத்தி வளர்க்கப்பட்டிருக்காங்க.
அதே மாதிரி பாத்தீங்கன்னா தாவேக்கால வந்து நிறைய பேசுறவங்க சென்சி கிட்ஸ் பேசுறவங்கள கூட தூக்கி உள்ள வச்சுறாங்க. பத்திரிகை சுதந்திரம் மறுக்கப்பட்டுக்கிட்டு வருது அப்படின்னு சொல்றாங்கல்ல சார். பேசாம தூக்கி உள்ள வச்சது பத்திரிகை சுதந்திரத்துல வராது, அது ஒரு கட்சியோட செயல்பாடு. கருத்து சுதந்திரமே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா பறிக்கப்பட்டுட்டு வருது. கருத்து சுதந்திரமும் வந்து அவங்க கருத்தை நெருக்கி தான் பாக்குறாங்க. ஆக இந்த ஆட்சியில வந்து குறிப்பா சொல்லணும்னா எந்த முன்னேற்றமும் இல்லை, எந்த புது திட்டங்களும் இல்லை. இப்போ கூட தாய்மாமன் மோதிரம்னு ஒன்று அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த திட்டமே எதை வச்சு பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே ஒரு திட்டம் இருக்கு. 12,000 ரூபாய் பெருமானம் உள்ள பொருட்கள் பணம்லாம் வந்து அரசு மருத்துவமனையில பிரசவம் பார்க்குறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு திட்டம் இருக்கு ஆல்ரெடி. அந்த திட்டத்துல இருந்தா இவங்க ஆட்டையை போடுறாங்களான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. புரியுதுங்களா? சில பேர் சொல்லலாம் அது ஆட்டையை போட்டால் உங்களுக்கு என்ன சார் அப்படின்னு. அது கை வச்சாங்கன்னா அதில் எவ்வளோ பெரிய இடைஞ்சல் வரும்ன்றது தெரியாது நிறைய பேருக்கு. ஏன்னா முதல்ல ஒரு 4,000 ரூபாய்க்கு பெருமானம் உள்ள பொருட்கள் கொடுப்பாங்க. அதாவது சத்து மாவு அது இதுன்னு அயன் டானிக்கு முந்திரி பருப்பு நெய் இதெல்லாம் போட்டு ஒரு ஒரு செட்டு கொடுப்பாங்க. ரெண்டாவது ஒரு செட்டு ஒரு 4,000 ரூபாய் இன்னொரு தடவை பொருட்கள்லாம் கொடுப்பாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கும் அந்த குழந்தைக்கும் போட வேண்டிய முதல் ரவுண்டு தடுப்பூசியை போட்டால் தான் 2,500 ரூபாய் காசு வரும். அதுக்கப்புறம் அடுத்த ரவுண்டு தடுப்பூசி போடணும். அந்த தடுப்பூசி போட்டால் தான் பேலன்ஸ் 2,500 ரூபா வரும். அதில் இன்னும் ஒன்றிய அரசாங்கம் கொடுக்குற ஒரு 2,000 ரூபாய் இருக்குது. அதையும் சேர்த்து மொத்தமாக கிட்டத்தட்ட 14,000 ரூபாய் அந்த பெண்மணிக்கு உள்ள பொருட்களாகவும் இப்போ பணமாகவும் போய் சேருது. ஆனால் அதை எப்படி வச்சிருக்கிறாங்கன்னா அது ஆட்சி அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சவங்க உருவாக்கின திட்டம். அதனால அந்த பணம் எப்போ அவங்களுக்கு போகும்னா தடுப்பூசி போட்டாச்சுன்னா தான் போகும், இல்லைன்னா போகாது. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு பெண் இன்னைக்கு வேலைக்கு போனோம்னா 500 ரூபாய் பணம் கிடைக்கும். பிள்ளைக்கு தடுப்பூசி போடணும். எது முக்கியம்? எனக்கு 500 ரூபாய் தான் முக்கியம், தடுப்பூசி நாளைக்கு போட்டுக்கிறேன் அப்படின்றாங்க. ஆனா இன்னைக்கு வேலைக்கு போனா 500 ரூபாய் வரும், குழந்தைய கூட்டு போய் தடுப்பூசி போட்டா 2,500 ரூபாய் வரும் அப்படின்னு சொன்னா எதை ஃபர்ஸ்ட் செய்வாங்க? 2,500 ரூபாய் தான் ஃபர்ஸ்ட். தடுப்பூசி போறது கரெக்டா சொல்லுங்க. 2,500 ரூபாய் ஃபர்ஸ்ட் இல்ல. சில பல திட்டங்களை இருந்து நம்ம ஆளுங்க புரிஞ்சுக்கிறதே இல்லை. கலைஞர் வந்து முதல்ல என்ன சொன்னாருன்னா 8ஆம் வகுப்பு வரை பிள்ளைங்க படிச்சாங்கன்னா ஒரு 1,000 ரூபாய் முதல்ல அறிவிச்சாரு. உடனே அப்போ அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. என்னங்க 8வது வரை படிக்கணும்னு சொல்றீங்க, அவ்வளோலாம் யாருங்க வருவாங்க அப்படின்னாங்க. அதுக்காக வரட்டுயா அப்படின்னாரு. அப்புறம் 8ஆம் கிளாஸை 12ஆம் கிளாஸ் ஆகினாங்க. 12ஆம் கிளாஸை டிகிரிக்கு மாற்றுவாங்கன்னு இப்போ மாற்றி புதுமை பெண் திட்டம்னு மாற்றினாங்க. தாலிக்கு தங்கம்னு 12ஆம் கிளாஸ் முடிச்சாங்க. அப்போ அந்த பணம் வருதுன்றதுக்காகவாது பொருளாதார ரீதியில் பின்தங்கி இருக்கிறவங்க பெண்களை தன் வீட்டு பெண் பிள்ளைகளை படிக்க வைப்பாங்க. அந்த பிள்ளைங்க படிச்சிருச்சுன்னா எப்படியாவது ஏதாவது பொழைச்சிக்கும். ஒண்ணுமே படிக்காம இருந்தது என்ன பண்ண முடியும்? கண்டிப்பா. அப்போ குறைஞ்சது ஒரு 12ஆம் கிளாஸாவது படிக்க வச்சிருவோம் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். குழந்தைக்கு மோதிரம் போட்டு என்ன பண்ண போற நீ? முட்டாள்தனமான சிந்தனை. அதான் சொல்ல, அந்த மோதிரம் போடுறேன்னு சொல்லிட்டு இந்த 12,000 கை வச்சாங்கன்னா என்ன நடக்கும்? அதான் மோதிரம் வந்துருச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 500 ரூபாய் வேலைக்கு போயிடுவாங்க, தடுப்பூசி போட மாட்டாங்க. அப்ப யாரு பாதிக்கப்பட போறது? அந்த குழந்தை தான் பாதிக்கப்படும். மோதிரம் வாங்கின அந்த பிள்ளை அந்த மோதிரத்தை அடுத்த 2 மாசத்துக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வீட்டில் வரும், ஏதாவது ஒரு தொல்லை இருக்கும், வித்துருவாங்க. ஆனா தடுப்பூசி போயிடும். அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுத்துட்டு இருந்த ஊட்டச்சத்து அந்த பொருட்கள் எல்லாமே போயிடும். மால் நியூட்ரிஷன்ல பெரிய பின்னடைவு ஏற்படும். அப்போ இந்த தாய்மாமன் சீர் வந்து எனக்கு பயமே அதான். ஏன்னா இவங்க பண்ற திட்டம் பூரா இதுவரை சொன்னது பூராமே ஏற்கனவே இருக்கிற திட்டத்தில் கையை வச்சுதான் அதுக்கு பேர மாத்திருக்காங்க. நான் முதல்வன் திட்டம் அப்படின்னா அதை எடுத்துட்டு டிஎன் ஸ்கில் கார்பரேஷன் அதுக்கு பேர் மாத்திருக்காங்க. முதல்வர் படைப்பகம்னா அது வெறும் படைப்பகம், மகளிர் விடியல் பயணம்னா வெறும் மகளிர் பயணம், பிங்க் பேட்ரோல்னா அது சிங்கப்பெண் பேட்ரோல். இப்போ தாய்மாமன் சீருன்றாங்க. தாய்மாமன் சீருன்னு சொல்லிட்டு அந்த 12,000 ரூபாயில கை வச்சீங்கன்னா சமுதாயம் நாசமா போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய படித்த முட்டாள்களே தடுப்பூசிக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க. அவங்களாம் வந்துட்டு இயற்கையோட சேர்ந்து வாழ்றதுக்கு ரெடியா இருக்காங்க.
படித்த நகர்ப்புற முட்டாள்களே தடுப்பூசிக்கு எதிராக பேசிக்கிட்டு இயற்கை பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன், புடலங்க பண்றேன் அப்படின்னு உளறிட்டு திரியிறாங்க. அந்த காலத்துல ராகி இதெல்லாம் சாப்பிட்டா, கேழ்வரகுலாம் சாப்பிட்டாங்கன்னா வேற வழி இல்லாம சாப்பிட்டாங்கம்மா. அரிசி சோத்துக்கு வழி கிடையாது. அரிசி சோத்துக்கு வழி இல்லைன்றதுனால கேப்பையை சாப்பிட்டாங்க. கருப்பட்டி போட்டு காப்பி குடிச்சாங்கன்னா சக்கரை வாங்கணும்னா காசு கொடுத்து வாங்கணும். கருப்பட்டிக்கு காசு கிடையாது அவங்களுக்கு. கருப்பட்டிக்கு காசு கிடையாது. ஏன் காசு கிடையாதுன்னா அவங்க வீட்டுக்கு பின்னாடியே 2 பனைமரம் இருக்கும். அங்கிருந்து பதனியை இறக்கி வச்சு அதை காய்ச்சி கருப்பட்டி செஞ்சிருவாங்க வீட்லயே. சரியா? அதனால அது செலவு கிடையாதுன்றதுனால கருப்பட்டி வச்சிருந்தாங்க. நம்ம இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, கிராமத்துல கருப்பட்டி வாங்கிலாம் சாப்பிட மாட்டாங்க. நான் பார்த்து எங்க தாத்தா வீட்டுல, எங்க பாட்டி வீட்டுல எல்லாம் பார்த்துருக்கிறேன். எங்க தாத்தா எங்க பாட்டிக்கு காசெல்லாம் கொடுக்கவே மாட்டாரு செலவுக்கு. செலவு இல்லை, வீட்டு செலவுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாரு. நெல் அடிச்சு வச்சிருப்பாரு. வீட்டுல அரிசி திந்துருச்சுன்னா அவங்களே உட்காந்து ஒரு பெரிய குண்டா இருக்கும், அதுல நெல்லை கொட்டி அவிச்சு காய போட்டு பக்கத்துல இருக்க ரைஸ் மில்ல போய் அரைச்சி அரிசி எடுத்து கொண்டாந்து வச்சுப்பாங்க. சரியா? காய்கறி எல்லாம் வீட்டுக்கு பின்னாடியே வளரும். அதான் இப்ப வந்து இயற்கையோட வாழ்றது அந்த மாதிரி காலத்துல வாங்குறதுக்கு காசு இல்ல. ஆமா, வாங்குறதுக்கு காசு இல்லம்மா. காசு இல்ல. அதிகபட்சம் என்ன வாங்குவாங்க தெரியுமா? இந்த மிளகா வத்தல்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி 1-2 பொருட்கள் தான் வாங்குவாங்க, வேற எதுவுமே வாங்க மாட்டாங்க. இந்த ஒரு அந்த தெருமுனையில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய புளிய மரம் இருக்கும். அந்த புளிய மரத்தை வந்து ஒரு நாள் புளி அடிக்கிறது, அதை அடிக்கும்போது அதை உழுவுறதுல கொஞ்சம் அள்ளியை கொண்டாந்து வீட்டில் வச்சுப்பாங்க. எல்லாமே இப்படிதான் பண்ணுவாங்க. அவரு வயல்ல வந்து வாழை போட்டிருப்பாரு. அந்த வாழைக்கு பக்கத்துலேயே கத்திரிக்காய் அது மாதிரி சின்ன சின்ன செடி அதான் போட்டு வச்சிருப்பாரு. அங்கேருந்து டெய்லி வரும்போது அதில் கொஞ்சம் பறிச்சு கொண்டாந்து வீட்டில் போட்டு போயிடுவாரு. எங்கள் தாத்தா வீட்டில் இப்போ உழுவனைக்கும் பார்த்தீங்கன்னா டெய்லியே பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வறுவல், வாழைக்காய் பொரியல், வாழைக்காய் அவியல்னு இருக்கும். ஏன்னா அவர் வாழை மரம் போட்டுருக்காரு. சரியா? காசு கொடுத்து வாங்குறதுக்கு பதிலா அங்க இருந்து இப்ப எங்கேயும் லேண்டும் கிடையாது சிட்டில. அதனால வந்துட்டு அவங்கள ஃபுல்லா ஆர்கானிக் ஃபுட்டா சாப்பிட்டு எப்படியாவது உடம்ப தேர்த்திடணும், தடுப்பூசி தேவையில்லைன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. உளறிட்டு இருக்காங்க, வேற ஒண்ணும் கிடையாது. அதுல சினிமாக்கள் வேற. கத்திரிக்காய் ஒரு படத்துல சமுத்திரக்கனி வேற பேசுவார். ஏன்டா கத்திரிக்காய் தூக்கி போட்டேன்னா அதுல புழு இருக்குன்னா தாண்டா அது நல்ல கத்திரிக்காய்னு அர்த்தம். ஏன்னா பூச்சி மருந்து போடாத கத்திரிக்காய். எவ்வளவு பெரிய புத்திசாலிங்க. சாக்கடையில் கூட தான் புழு இருக்கு சொல்றாங்க. தவிடு நீக்கப்படாத அரிசி. அன்னைக்கு ரைஸ் மில் கிடையாது, அதனால கையால் தான் நெல் குத்துவாங்க. அதனால அதுல தவிடு நீக்க முடியாது. அது தவிடு நீக்கப்படாத அரிசி தான் உடம்புக்கு நல்லது. ஏன் கடையில தவிடே விற்கிது, வாங்கி தின்ன. தவிடுல தான் சத்து இருக்கு அப்படின்னு நம்புறேன்னா தவிடே மாதிரி கடையில விற்கிது, அதை வாங்கி அப்படியே திங்க வேண்டியது தானே. நாங்க அரிசி சாப்பிட்டுக்கிறோம், நீ தவிடு தின்னு. முட்டாள்தனமான விஷயங்களை பேசி 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 மக்களை ஏமாத்திட்டு அதுக்கு சமமாக இந்த அரசாங்கமும் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு, என்னோட பயம் வேற ஒண்ணுமே கிடையாது. தாய்மாமன் மோதிரம் நீங்க தாராளமா போடு, அந்த 12,000 கை வைப்பீங்களோன்னு தான் பயமா இருக்கு. அது திட்டம் செயல்பாட்டுக்கு வரும்போது தான் எந்த ஃபண்டை ஒதுக்குனாங்கன்னு இன்னும் தெளிவாக சொல்லலை. சொல்லியிருக்கிறது என்ன சொல்லியிருக்காங்க, 17,000 ரூபாய் 1 கிராம் தங்கத்துக்கு அரசாங்கத்திலேருந்து ஒதுக்குறோம், பிஏஎஸ் ஹால்மார்க் முத்திரையோடு இருக்கணும், எல்லாமே போட்டிருக்காங்க. அந்த டெண்டர் டாக்குமெண்ட்டையும் எடுத்து படித்து பார்த்தேன். 166 டெண்டர் டாக்குமெண்ட்டோட நம்பரு. ஜூன் மாதம் 23ஆம் தேதி தான் அந்த டெண்டர் வெளியிட்டிருக்காங்க. டெண்டர் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. டெண்டர் டாக்குமெண்ட் வந்து 5,000 ரூபாய் டெண்டர் டாக்குமெண்ட்டோட காஸ்ட்டு, யார் வேணால் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுலலாம் ஒன்றும் தெரியாது ஃபண்டு அலாட் பண்ணுறது எந்த ஏரியாவிலேருந்து அலாட் பண்ணுறாங்க. இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னாரு. ஆமாம். ஆனால் அவர் அறிவித்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் கட்டின கரண்ட் பில்லை விட உங்கள் கரண்ட் பில்லு கூட வருது. ஏன் கூட வருது? விலை ஏற்றிட்டாங்களா? விலையெல்லாம் ஏற்றலை. அது 500 யூனிட் வரைக்கும் லிமிட் ஏதோ சொல்லியிருந்தாங்க இல்லைம்மா, அது ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க. 500 யூனிட் வரை இருக்கவங்களுக்கு 200 யூனிட், மற்றவங்களுக்கு பழைய 100 யூனிட் அப்படின்னாங்க. நான் முன்னாடி ஒரு 1000 யூனிட் யூஸ் பண்ணியிருந்தேன்னா நான் ஒரு 5,000 ரூபாய் பணம் கட்டுறேன், 5,500 ரூபாய் கிட்ட கட்டுறேன்னா இப்போ 6,000 ரூபாய் வருது அதே அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டுக்கு. எப்படி எக்ஸ்ட்ரா வருது? விலையும் ஏற்றலை. ஆமா, இப்படிதான் கண்ணுக்கு தெரியாம நம்மளை ஏமாத்துவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடி இருந்த கரண்ட் பில் எப்படி இருந்ததுன்னா 0 to 100
காசு கிடையாது. 101 இருந்து 200க்கு ₹2.35. ஆமா, ₹2.35 நினைக்கிறேன். 201 இருந்து 300 வரை உள்ளதுக்கு ₹4.70 என்னும். இப்படி ஸ்லாபா வரும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த 200 யூனிட் வர ஃப்ரீன்னு சொன்னாங்கல்ல, சொல்லிட்டு இந்த ₹2.35 இருந்ததுல அதை தூக்கிட்டாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, 500 யூனிட்டுக்கு உள்ள இருந்ததுன்னா நான் கட்டுற அமௌண்ட் வந்து அந்த மிச்சம் இருக்க 300 அமௌண்ட்டுக்கு தான். சரியா? ஆனா நான் 500 யூனிட்டுக்கு மேல போயிடுச்சுன்னா எனக்கு 101 யூனிட்ல இருந்து 550 யூனிட் வரை வரும். அந்த முதல் ஸ்லாப் இருந்ததுல ₹2.35 ஸ்லாப், அதை தூக்கிட்டு அதையும் ₹4.75 ஆக்கிட்டாங்க. அப்ப நான் முன்னாடி ₹235 கட்டிக்கிட்டு இருந்த இடத்துல இப்ப நான் ₹475 கட்டுறேன் அந்த கரண்ட்டுக்கு. அப்போ இன்வேரியபிளா தமிழ்நாட்டில் மின்சாரம் பயன்படுத்தாத 500 யூனிட்டுக்கு மேல மின்சாரம் பயன்படுத்தக்கூடிய எல்லாருக்குமே மின்சார பில்லுல ₹250 ஏறிடுச்சு. கண்ணுக்கு தெரியாத ரொம்ப ட்ரிக்ஸா ஏத்திக்கிட்டு இருக்காங்க விலையை கூட. அப்ப எங்க நீங்க ஃப்ரீ கொடுத்தீங்க? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம தமிழ்நாட்டில் 2.5 கோடி பேர் ரேஷன் கார்டு வச்சிருக்காங்க. ஆமா. சரியா? 2.5 கோடி வீடுகள்ல ₹250 கரண்ட் பில்லு ஏறுது. சரி, அந்த 1/2 கோடி விட்டுருங்க, 2 கோடி பேர்ல 2 கோடி பேர் வீட்டுல ₹250 கரண்ட் ஏறுதுன்னா என்ன அர்த்தம்? அரசாங்கத்துக்கு ₹500 கோடி எக்ஸ்ட்ரா உள்ள வருதுன்னு அர்த்தம். அப்படி கூட ரொம்ப நட்டத்துலதான் இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே. அவங்க சொல்லுவாங்க, சிம்பிளா சொல்லுங்க, நீங்க வந்து உங்க கரண்ட் பில் எடுத்து பாருங்க. ரொம்ப சிம்பிளா கண்ணுக்கே தெரியாம பண்ணிருக்காங்க. ₹500 கோடி 2 மாசத்துக்கு ஒரு தடவை ஈபிக்கு எக்ஸ்ட்ரா பணம் வருது. இப்போ இதை யாருமே சொல்லவும் இல்லை, யாரும் கவனிக்கவும் இல்லை. நான் முதல் பில்ல கட்டின உடனே எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, என்னடா இது இவ்வளவு வராது, ஏன் கூட வருது அப்படின்னு. எப்படிலாமோ பிரேக்கப் எல்லாம் எடுத்து பார்த்தா ஒன்றும் தெரியல. கடைசியாக தான் கண்டுபிடிச்சேன், அந்த 101 இருந்து 200 யூனிட்டுக்கு இருந்த ₹2.35 ₹4.25 ஆக்கிட்டாங்க. 4.25 ஆக்கல, அந்த ஸ்லாபை தூக்கிட்டு ஸ்ட்ரைட்டா 101 இருந்து 300 வரை உள்ள யூனிட்டுக்கு ₹4.75 மாத்திட்டாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம கண்ணுக்கே தெரியாம 2 மாசத்துக்கு ஒரு தடவை 500 கோடினா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவுன்னு கணக்கு போட்டு பாருங்க. கண்டிப்பா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ₹3000 கோடி தமிழ்நாட்டு மக்கள் பாக்கெட்ல இருந்து நமக்கு அவங்களுக்கு தெரியாம எடுக்கிறாங்க. 3000 கோடி. இது ஊழல் இல்லையா? இது மக்கள் நலத்திட்டமா? 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லிட்டு 3000 கோடி எக்ஸ்ட்ரா எடுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம கெட்டாத பணத்தை நம்மளை கெட்ட வச்சிருக்காங்க. இப்போ இந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களை போன்றவர்கள் பேசும்போது மக்களுக்கு நம்ம இப்படியெல்லாம் கூட ஏமாதப்பட்டிருக்கிறோமா, இப்படிதான் ஏமாந்துட்டு இருக்கிறோமா அப்படின்ற மாதிரி அந்த விஷயங்கள் வருது. இன்னமும் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய ரீல்ஸை பத்தியும் ஒரு பேச்சை பத்தியும் தான் பயங்கரமா ரொம்ப மக்களை இன்ஸ்பயர் ஆகி பேசிக்கிட்டு இருக்காங்க. கடவுளை பாக்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க உண்மையிலே. ஸோ இந்த ஆட்சி அவலங்கள் நிச்சயமாக மாற வேண்டும் அப்படிங்கிறது தான் உங்களை போன்றவர்கள் மட்டுமே எல்லோருடைய எண்ணமாகவும் இருக்கிறது. எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி.